வணக்க மக்களே, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் சுவையான 50 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அங்கே பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. பீஸ் நல்லா உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க, பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள். 50 கிலோவுக்கு 10 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். 25 கிலோவுக்கு 5 லிட்டருங்க, 50 கிலோவுக்கு வந்து 10 லிட்டருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 100 கிராம் நல்லா பொடிசாக ஆக்கி சேர்த்துக்குங்க. 25 கிலோவுக்கு 50 கிராம் பட்டை, 50 கிலோவுக்கு வந்து 100 கிராமு. அதேமாரி ஏலக்காய் 100 கிராம் சேர்த்துடலாம். 25 கிலோவுக்கு 50 கிராமு, 50 கிலோவுக்கு 100 கிராமுங்க. லவங்கப்பூ வந்து ஒரு 70 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ 70 கிராம் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம நட்சத்திரப்பூ இருக்குது பார்த்திங்கன்னா, நட்சத்திரப்பூ வந்து 100 கிராம் சேர்த்துடலாம். நட்சத்திரப்பூ தாங்க பிரியாணியில் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நட்சத்திரப்பூ சேருங்க, நல்லாயிருக்கும், நல்லா சூப்பர் சுவையாக இருக்குங்க. அதனால் நம்ம நட்சத்திரப்பூ வந்து ஒரு 100 கிராம் தாராளமாக சேர்த்துடலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரிஞ்சி இலை வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துடலாங்க. பிரிஞ்சி இலை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, அது ஒரு சாப்பாட்டில் வந்து லைட்டாக சேர்த்தாலே போதும், ஏன்னா பிரியாணியில் வந்து அதிகமாக தெரியக்கூடாது. பட்டை ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம 15 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 15 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். அது கூடவே நம்ம 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்து அரிசியை ஊற வச்சிடலாங்க. அரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இதேமாரி இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இப்போயே ஊற வச்சா வெங்காயம் போட்டு நீங்கள் ஊற வச்சா நல்லா ஊறிடும். அப்போ நல்லா பிரியாணி வந்து கடைசியில் நல்லா உதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போது 50 கிலோ ரைஸ் எடுத்தாச்சு, புல்லட் ரைஸ் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து 50 கிலோ புல்லட் ரைஸை செய்ய போகிறோம். இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும், அது வரைக்கும் நல்லா அரிசி நல்லா ஊறணும். நம்ம வந்து இப்போ அரிசியை தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம வெங்காயம் போய் பார்க்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இந்த அளவு செவந்து வந்திருக்கு, இந்த அளவு தான் வரணும். அப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 4 கிலோ, இஞ்சி விழுது 4 கிலோ, பூண்டு விழுது 4 கிலோ சேர்த்துடலாங்க. பூண்டு விழுது இஞ்சி விழுது நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி மனம் நல்லா வெளியே வரும். ஒரு 10 நிமிஷம் அடி பிடிக்காமல் இருக்க வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அங்கே பாருங்கள் நல்லா அடி பிடிக்கக்கூடாதுங்க, அடி பிடிச்சா வந்து தீ வாசனை வரும். அதனால் நல்லா ஒரு கிளறிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு விழுது வாசனை நல்லா மனம் வெளியே வரும். அது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லைட்டாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு டைம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள் வதக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 15 கிலோ தக்காளி வந்து தண்ணி விட்டு அழைச்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 15 கிலோ தக்காளி சேர்த்து விட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மிக்ஸ் ஆகிற நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாங்க. நான் வந்து 4 லிட்ரு தயிர் சேர்க்குறேங்க. 25 கிலோவுக்கு 2 லிட்ரு, 50 கிலோவுக்கு 4 லிட்ரு தயிர் சேர்க்குறேங்க. தயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம், நான் வந்து இதான் சேர்ப்பேங்க. நான் வந்து சேர்க்கும்போது நல்லாயிருக்கு, அதனால் நான் 4 லிட்ரு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் நல்லா கிளறி விட்டு தயிர் நல்லா வதக்கி வந்ததும் நம்ம மசாலா கட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா வதக்கி வர மாரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியும், அப்போ வந்து நல்லா மசாலா நல்லா வதக்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்கும்போது நல்ல காரமும் உப்பும் நல்லா அதில் இறங்கியிருக்க சிக்கன் போட்டு ஒரே நிமிஷம் தாங்க, 1 நிமிஷம் தண்ணி ஊற்றிடுங்க. சிக்கன் வந்து பீஸ் உடையாமல் வருங்க. பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாம் வதக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 50 கிலோவுக்கு வந்து 65 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 65 கிலோ சிக்கன் சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம இங்கே வதக்கினாவே போதும். அதுக்கப்புறம் வேக விடக்கூடாது. 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம சிக்கனை சேர்த்துட்டு பாருங்கள் 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா, அந்த உப்பு, அந்த காரம் எல்லாமே நம்ம சிக்கனில் கொஞ்சம் இறங்கும். அப்போது நம்ம பிரியாணியில் வந்து சாப்பிடும்போது சிக்கன்லேயும் உப்பு காரம் கொஞ்சம் இருக்கும், நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா ஒரு டைம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. அதிகமாகலாம் கிளறாதீங்க, சிக்கன் வந்து உடையும். இவ்வளோ கிளறி விட்டுட்டு நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க.
பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சிக்கன் பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ 100 கிராமில் வந்து சிக்கன் பீஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சிங்க. ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க, போதுமானது தான். ஒரு நிமிஷம் கிளறினாலும் போதுமானது. இப்போ நம்ம 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கிளறி விட்டியாச்சுங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து அளவு தண்ணியை வச்சிடலாங்க. 50 கிலோவுக்கு வந்து நான் வந்து 80 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. அதாவது கேன் தண்ணி இருந்தால், கேன் தண்ணி ஊற்றினா 4 கேன் வைங்க. 25 கிலோவுக்கு 2 கேன் வைங்க. நான் வந்து அந்த லப்பர் குடத்தால் வந்து அளவு வைக்கிறேன். அதனால் வந்து இது நம்ம வந்து 80 லிட்டர் கரெக்டாக தண்ணி வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், சிக்கன் பீஸ்லாம் அப்படியே இருக்குது. நம்ம தண்ணி அளவு ஊற்றியாச்சு. சிக்கன் பீஸும் உடையாதுங்க. அந்த அளவு மசாலாலாம் சிக்கனில் இறங்கியிருக்கும். சிக்கன் பீஸும் உடையாது பாருங்கள். இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து நம்ம 2 பாக்கெட் போட்டு சும்மா ஒரு கை அளவு ஒரு கொஞ்சம் போட்டாலும் போதுங்க. உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஒலை கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துடலாங்க. ஒலை வந்து அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக கொதிச்சாலும் போதுங்க. அப்போ சிக்கன் பீஸும் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி நம்ம 50 கிலோவை சேர்த்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ அளவு மேலே வருது பாருங்கள். ஃபுல்லாக சாப்பாடு இப்போ பிரியாணி வந்து ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். நம்ம அது கூடவே நம்ம நெய் வந்து 1 லிட்டர் நெய் சேர்த்துடலாங்க. நெய் வந்து சேர்க்கும்போது பிரியாணியோட ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், தண்ணி விட்டு அரைச்சி அது கூடவே சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. நெய்யும் புதினா கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகணும். சாப்பாடெல்லாம் பாருங்கள், நம்ம மேலே வந்துருச்சு பாருங்கள். தம் போடுற அளவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அரை மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 25 நிமிஷம் தம்மில் வைங்க. சாப்பாடு வந்து கரெக்டாக உதிர சூப்பராக இருக்கும். இந்த அளவு தண்ணி இந்த 80 லிட்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. 50 கிலோவுக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து 80 லிட்டர் கரெக்டாக வச்சுங்க நண்பர்களே. கரெக்டாக இருக்கும். சாப்பாடு குழஞ்சி வராது, சாப்பாடு அரிசி ஆகாது. சாப்பாடு வந்து பதம் கரெக்டாக வரும். 25 நிமிஷம் சாப்பாடு தம்மில் வைங்க. இந்தமாரி சாப்பாடு உதிரியாக கேட்பாருங்க. இந்த அளவு மேலே தண்ணியெல்லாம் ஈர்த்து இருக்கணும். நீங்கள் கிளறி விடும்போது தெரியும் உங்களுக்கு, தண்ணியெலாம் உள்ளே வாங்கிடுச்சு. இப்போ வந்து வெறும் சாப்பாடு மட்டும்தான் மேலே இருக்குது. இது வந்து தம்மாவோட பாருங்கள், கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் நம்ம சாப்பாடு தம்மில் வச்சிடலாங்க. 25 நிமிஷம் விட்டு எடுத்து பார்ப்போம். எப்படி சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி வந்து இப்போ செய்யும்போது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒரு பிரியாணி வந்து கிடைக்குங்க உங்களுக்கு. நல்ல அருமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அப்பா, அண்ணன், சகோதரி எல்லாத்துக்கும் என் நன்றிங்க. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அங்கே பாருங்கள், எந்த அளவு சாப்பாடு மேலே இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு பெஸ்ட்டு பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த மெத்தடில் ஒரு 50 கிலோ பிரியாணி செஞ்சு பாருங்கள். இல்லை ஒரு 5 கிலோ பிரியாணி கூட செஞ்சு பாருங்கள். 5 கிலோ ஒன்றும் அளவு கம்மி. அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு 5 கிலோ பிரியாணி வந்து தயார் பண்ணி போடுறேன். உங்களுக்கோசரம் ஒருத்தர் கேட்டிருந்தார், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் அடுத்த வீடியோவில் வந்து 5 கிலோ பிரியாணி செஞ்சு போடுறேன். ஒரே லைக் பண்ணுங்கள்.